கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எவர்கிரீன் மினிஸ்ட்ரி சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பில் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கூட ஏசப்பா நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 2:37 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதாவதுங்க, ஒரு ஏஞ்சல் மரியாதை பார்த்து சொல்கிறாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. தேவனால் ஒன்றுமே, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மரியாதை அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது, இன்னும் நான் திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த ஏஞ்சல் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நீங்கள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவீங்க, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உலகத்தை ரட்சிப்பார், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த அம்மா அவரை பார்த்து கேட்குது, நான் எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தவங்க எலிசபெத்துன்னு இருக்காங்க, உங்கள் முதிர் வயதானவங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவங்க இப்போ கர்ப்பமாக இருந்து 5 மாதமாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது. சொல்லிட்டு, வயதான அவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, திருமணமாகாத உங்களுக்கும் கடவுள் ஒரு பேபியை கொடுக்க போகிறாரு, அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி, ஐயோ என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. ஆனால் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுங்க. நம்மளால முடியாதது தேவனால் முடியுங்க. ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படி தானங்க, அவங்க பரிசுத்தாவியினானவரால் அவங்க கர்ப்பவதி ஆகிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியம். உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் இன்னையும் எப்பயுமே இது நடக்காத ஒரு காரியம். அது நடக்குது எப்படின்னா, ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். அதே போல் ஒரு வயதான முதிர்ந்தவங்க கர்ப்பவதி ஆகிறது எப்படி, அதுவும் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்வுற்று இருக்கீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏசப்பா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஒருவேளை வேலை இல்லையா, ஏசப்பா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஒரு வேலையை கட்டளையிடுவார். ஃபைனான்ஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கட்டளையிடுவார். உங்களுடைய வியாதி டாக்டர்ஸால் கைவிடப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தொடும்போது அது முழுமையாக பரிபூர்ண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நீங்கள் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். ஏன்னால் அன்றைக்கு இருக்கிற அதே தேவன் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. அதை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சிச்சுவேஷனை சொல்லுங்கள். இந்த சிச்சுவேஷனை மாற்ற ஒரே வல்லமை உடையவர் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்கள். நிச்சயம் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ்விப்பதை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் பாருங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.